அந்த ஹோட்டல் டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கெஸ்ட் வருவாங்க. அந்த கெஸ்ட்டுக்காக வந்து நீங்க இந்த ஹோட்டல்ன்றத வந்து ஒரு விழுந்து கிடக்கிற ஹோட்டலை நிமித்துறதுக்கான வேலை. இவங்க உங்களுக்கு நல்ல ரிவ்யூ கொடுத்தாங்கன்னா தான் இந்த ஹோட்டல் நல்லா போகுன்ற ஒரு டாஸ்க். இதை டாஸ்க்குங்கிறத மறந்து வழக்கம் போல இதை நான் ஒரு ரிவெஞ்ச் கேமா யூஸ் பண்ண போறேன்னு சொல்லி முட்டாள்தனமா என் வாயில நல்லா வருது. ஐயோ பெரிய ஒரு எரிச்சலை உண்டாக்கிச்சுன்னு சொல்லலாம். அந்த பார்வதின்ற ஒரு கேரக்டர் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து மைக்கு போடல, திவாகர் மைக்கை ஒழுங்கா மாட்டுங்க அப்படின்னு பிக் பாஸ் சொன்ன உடனே, திவாகரனா மைக்கை ஒழுங்கா போடவே மாட்டீங்களா அப்படின்னு நம்மளுடைய கேப்டன் கேட்கறாங்க. அது கேப்டனுடைய பொறுப்பு. அதுக்கு ஏமா நீ ஏமா இவன் மேல இவ்வளவு கோவப்படுற அப்படி கேட்க வேண்டியது திவாகருடைய வேணும்னா அது அவருடைய சாய்ஸ். அவ்வளவு சுரண்டுறாங்க. இவங்க சொல்றாங்க திரும்ப திரும்ப, இவங்க வேற, நான் உங்ககிட்ட பேசுறேன் திவாகர், இல்ல நான் உங்ககிட்ட பேசுறேன் திவாகர், நீங்க பதில் சொல்லுங்க, நான் தான் பதில் சொல்லுவேன். இது என்னங்க இது சின்ன புள்ளத்தனமா இந்த கேரக்டர்லாம் யாருங்க இவனா நான் விட்டு வச்சுக்கிறேன் அந்த வீட்டுக்குள்ள எனக்கு தெரியல. இத உள்ள வந்த அந்த 3 கெஸ்ட்ல தீபக், மஞ்சரி அவங்க சேர்ந்து அட்ரஸ் பண்றாங்க.